எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஸ்கேன் மேம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கேன்லேயே அம்மாவுக்கு இருக்கிறது என்ன கட்டின்னு வந்து தெரிஞ்சிருச்சுங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அம்மாவுக்கு வந்து இருக்கிறது வந்து நீர் கட்டிங்க. கர்ப்பப்பையில் கருமுட்டை உருவாகிற இடத்துல இருக்குங்க. அது வந்து 7 சென்டிமீட்டரில் இருக்குது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லேப்ராஸ்கோப் மூலிமா கரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து மாத்திரைலாம் எதுவுமே கிடையாதுங்க. மாத்திரை மூலியமால இதை கரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கட்டி வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு பெருசாகவே இருக்குது. அதனால இவங்க எங்கள் லேப்ராஸ்கோப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கேஎம்சிஹெச்சில். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பொன்னி ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மந்த் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இதே கட்டிக்கு. அவங்க வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க, நீங்கள் பொன்னி ஹாஸ்பிட்டல் இருக்கோ பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கேயே சரி ஒருக்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கட்டி மறுபடியும் மீண்டும் மீண்டும் வரும், 80% இது கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வந்து கர்ப்பப்பையை செட்டாக எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு வந்து 49 ஆயிடுச்சு ஏஜ். நீங்கள் வந்து இனி எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. நாங்களும் யோசிச்சு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 ஹாஸ்பிட்டல் நாங்கள் கேட்டுட்டோம். அப்போ எல்லாருமே இதே தான் சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுக்கிறதா பெட்டர்னு சொல்லி. பொன்னி ஹாஸ்பிட்டல் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தாங்க. அதனால் நாங்கள் பொன்னி ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோங்க. திங்கக்கிழமை போய் அம்மாவுக்கு வந்து மயக்க ஊசி கொடுக்கறதுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிளட் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு ஹார்ட் டாக்டர் பார்க்கணும்னு சொல்லி அவங்களையும் பார்த்துருந்தோம். அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா தான் இருக்குது மயக்க ஊசி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து மத்தியானம் அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் அட்மிட் ஆகிட்டு புதன்கிழமை மத்தியானம் தாங்க ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 1:30 கூட்டிகிட்டு போயிட்டு 4:30 தான் வந்து அம்மா வந்து ஐசியூக்கு வந்து மாற்றினாங்கங்க. டாக்டர் வந்து ஃபஸ்ட்டே எங்களுக்கு சொல்லிட்டாங்க, லேப்ராஸ்கோப் மூலிமா தான் கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம், அப்படி முடியலை அப்படின்னா மட்டும் நாங்கள் வந்து கை ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து லேப்ராஸ்கோப் மூலியமாகவே வந்து கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டாங்கங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் வந்து ஒரு 1/2 hour மட்டும் லேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து லேப்ராஸ்கோப் மூலியமாகவே அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பை அப்படியே எடுத்துட்டாங்கங்க. எடுத்துகிட்டு எங்ககிட்ட காமிக்கவும் செஞ்சாங்க. கட்டி வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 6 மணி நேரம் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. நைட் ஒரு 10 மணிக்கு அம்மா ரூம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 நாள் வந்து நாங்கள் பொன்னி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தோங்க. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கங்க. இப்போ வந்து அம்மாவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க உடம்பு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.